Hello everyone, welcome to Sparks Academy and welcome to first session of soil mechanics. So in the session we are going to deal about formation of a soil. So ரொம்ப பேசிக்கான டாபிக்ஸ் தான், பட் இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லைக் SSC, JE, TNPSC இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இந்த படிக்கிற டாபிக்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டினாவது வந்துருது. ஸோ such a easy as well as a mark expecting topic அப்படின்னு சொல்லலாம். So let's get started. ஃபர்ஸ்ட் வந்து சாயில் மெக்கானிக்ஸ்னா என்ன, வை ஷுட் வி ஸ்டடி சாயில் மெக்கானிக்ஸ் ஆஸ் அ சிவில் இன்ஜினியர்? நமக்கு என்ன இதில் ஒரு நாலேஜ் கேதரிங் பார்ட் இருக்குது அப்படின்னா, சாயிலை வந்து தியரட்டிக்கலாகவும் எக்ஸ்பெரிமெண்டலாகவும் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, வி ஆர் கோயிங் டு அனலைஸ் திஸ். எதுக்காக மேம் அப்படின்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி, அதோட இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டி, இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது எப்படி பிஹேவ் பண்ணுது. ஒரு லோட் கொடுத்தோம் அப்படின்னா அது எப்படி பிஹேவ் பண்ணுது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இதில் ஆக்ட் ஆகும்போது how the soil behaves. ஸோ இந்த மாதிரி அதோட பிஹேவியரை அனலைஸ் பண்ணுறது தான் சாயில் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபாதர் ஆஃப் சாயில் மெக்கானிக்ஸ் இஸ் கார்ல் டெர்சாகி. யூ ஷுட் நோ தட். ஓகே, ஸோ ஃபார்மேஷன் அப்படிங்கிறது தான் எங்கள் டாபிக். இந்த ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னாவே மெயினாக அங்கே என்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்னா, வெதரிங் ப்ராசஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். வெதரிங் ஆஃப் அ ராக். எது வெதர் ஆகுது? ராக் அப்படிங்கிற ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்இன்டகிரேட் ஆகிட்டு நமக்கு ஃபார்ம் ஆகிற ஒரு ஸ்மாலர் மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் தான் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெதரிங் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்னால நடக்குது. அண்ட் திஸ் வெதரிங் இஸ் ப்ராட்லி கிளாஸிஃபைட் இன்டு ஃபிசிக்கல் வெதரிங் அண்ட் கெமிக்கல் வெதரிங். ராக் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன மேம் அப்படின்னா, ஒன்ஸ் ராக் சாயிலாக ஃபார்ம் ஆகுது, திரும்ப அந்த சாயில் ராக்காக ஃபார்ம் ஆகும், அகெயின் இட்ஸ் கோயிங் டு பிகம் சாயில். ஸோ இந்த சைக்கிள் தான் நம்ம ராக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பற்றியும் ஐ வில் டெல் யூ இன் டீடைல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் வெதரிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு சாயிலோட ஃபார்மேஷன் என்ன ப்ராசஸ்னால அப்படின்னா, வெதரிங் ப்ராசஸ்னால. இந்த வெதரிங் நமக்கு டூ டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஃபிசிக்கல் வெதரிங், அண்ட் திஸ் ஃபிசிக்கல் வெதரிங் இஸ் ஆல்சோ கால்ட் மெக்கானிக்கல் வெதரிங், அண்ட் another one is chemical weathering. So when you talk about the physical weathering, அகெயின் ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸ்னால ராக் வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகி நமக்கு வந்து சாயில் கிடைக்குது அப்படின்னா அதுதான் ஃபிசிக்கல் வெதரிங். ஸோ என்னென்ன அப்படி ஃபிசிக்கல் ப்ராசஸ்லாம் நடக்குமே, ஏன்னா இதுதான் கொஷின் ஆஸ்கிங் பார்ட். ஓகே, இங்கேருந்து தான் எம்சிக்யூ பார்ட் ஆரம்பிக்குது. ஸோ ஃபிசிக்கல் வெதரிங்கில் என்னென்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கொஷினாக கேட்பாங்க. ஆஸ் ஐ மென்ஷன் ஹியர், எரோஷன் ஆக்ஷன் ஆஃப் அ வாட்டர், ஐஸ், விண்ட். ஓகே, அந்த சர்ஃபேஸ் இப்போ தான் இதுதான் ராக் சர்ஃபேஸ் அப்படின்னா, இது மேலே அந்த விண்ட் வந்து கொஞ்சம் பழமாக படுறதுனாலையோ இல்லை வாட்டர் வந்து நல்லா ஃபோர்ஸாக அடிக்கும் போதும் இந்த இடத்துல எரோசிவ் ஆக்ஷன் நடக்கும். இதனால சாயில் ராக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்இன்டகிரேட் ஆகிட்டு நமக்கு சாயில் ஃபார்ம் ஆக வாய்ப்புகள் உண்டு. ஓகே, அண்ட் ஓப்பனிங் ஆஃப் அ கிராக்ஸ், தென் லூசனிங் த்ரூ தி பர்குலேஷன் அண்ட் சப்சிக்வெண்ட் ஃப்ரீசிங். இந்த பர்குலேஷன் எப்படி மேம் நடக்கும்? இப்போ ஒரு சாயில் இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னா இதில் ஓப்பனிங் நடக்குது அப்படிங்கிறீங்க. ஓகே, இந்த ஓப்பனிங் நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து சாயில் இதில் வந்து டெபாசிட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஓப்பனிங் இது அதுதான் வந்து பர்குலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பர்குலேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, மேபி ஒரு செடி மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ரூட் வந்து இந்த கிராக், இந்த ஓப்பனிங்கில் அப்படியே பென்ட்ரேட் ஆகிட்டு போயிட்டு இந்த பென்ட்ரேஷனோட டெப்த் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். So the disintegration of soil gets more. So the formation of soil also gets more. Okay, this is a process happening. அடுத்து thermal expansion and contraction. So obviously day டெம்பரேச்சருக்கும் நைட் டெம்பரேச்சருக்கும் வித்தியாசம் இருக்கும். சம்மரில் ஒரு டே டைமில் இருக்க டெம்பரேச்சருக்கும் வின்டரில் ஒரு டே டைமில் இருக்கிற டெம்பரேச்சருக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கிறதுனால அதனாலையும் நமக்கு டிஸ்இன்டகிரேஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லேண்ட்ஸ்லைட்ஸ், ராக் ஃபால்ஸ், இதனாலையும் டிஸ்இன்டகிரேஷன் நடக்கும். அப்ரேஷன் ப்ராசஸ். ஸோ மேம் இவ்வளோ தியரி கண்டென்ட்லாம் எங்களுக்கு சிம்பிளாக சொல்லுங்கள், ஃபிசிக்கல் வெதரிங்கில் என்னென்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் தி டெம்பரேச்சர் சேஞ்ச். ஓகே, ஜஸ்ட் டேக் அ ஷார்ட் நோட். கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும் போது ஜஸ்ட் ரைட் ஆன் அ ஷார்ட் நோட் இஃப் பாசிபிள். டெம்பரேச்சர் சேஞ்ச்னால, அப்ரேஷன் ஆக்ஷன்னால, ஓகே, ஸ்பிளிட்டிங் ஆக்ஷன். ஸ்பிளிட்டிங் ஆக்ஷன் யார் யார் வேணாலும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கலாம். ஒரு ரூட் பென்ட்ரேட் ஆகிறதுனால ஸ்பிளிட் நடக்கலாம், ஐஸ் ஃபார்மேஷனால ஸ்பிளிட் நடக்கலாம். அதான் ஃப்ரீசிங் அண்ட் தாயிங் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி ஃபேக்டர்ஸ் தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்பிளிட்டிங் ஆக்ஷன். ஸோ இந்த 3 ப்ராசஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபிசிக்கல் வெதரிங் நடந்துடுச்சு, இதனால ஒரு சாயிலும் ஃபார்ம் ஆகுது. அந்த சாயிலோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ த நேச்சர் ஆஃப் அ சாயில் தட் இஸ் ஃபார்ம்டு பை ஃபிசிக்கல் வெதரிங் இஸ் ஆல்வேஸ் கோஹெஷன்லெஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது கோஹெஷன்லெஸ் சாயில்னா என்னன்னு தெரியாது. நம்ம இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம், டோன்ட் வரி.
ஸோ எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். இங்கே கிராவல் சொல்லலாம், சாண்ட் சொல்லலாம், சம்டைம்ஸ் நான் பிளாஸ்டிக் சில்ட் அதுவுமே வந்து கோஷன்லெஸ் சாயிலில் கொண்டு வருவாங்க. ஓகே, ஸோ ஃபிசிக்கல் வெதரிங்னால நமக்கு என்ன கைண்ட் ஆஃப் சாயில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இட்ஸ் கோஷன்லெஸ் சாயில். எக்ஸாம்பிள் கிராவல் அண்ட் சாண்ட். ஸோ லெட்ஸ் மூவ் டு தி கெமிக்கல் வெதரிங். ஸோ கெமிக்கல் வெதரிங்னாலும் ராக் வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகும். கெமிக்கல் வெதரிங்கில் என்னென்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா ஐ லிஸ்ட் இட் அவுட். Hydration, oxidation, hydrolysis, carbonation. So this 4 processes are majorly responsible for chemical weathering. So in the chemical weathering நடக்கிறதுனால என்ன soil form ஆகும் அப்படின்னா example is clay and plastic silt. மேம் சில்ட் அங்கேயுமே ரெப்ரசென்ட் பண்ணீங்களே, இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க அப்படின்னா இங்க ஃபார்ம் ஆகுற சில்ட் வந்து பிளாஸ்டிக் நேச்சரா இருக்கும். அதோட பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ்ல விச் சாயில் கேன் ஃபார்ம்டு பை கெமிக்கல் வெதரிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ்ல ஆப்ஷன் ஏ சாண்ட், ஆப்ஷன் பி கிராவல், ஆப்ஷன் சி நான் பிளாஸ்டிக் சில்ட், ஆப்ஷன் டி கிளேன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா சில்ட்டுமே ஃபார்ம் ஆகும்னு சொன்னாங்களே மேம் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இட் இஸ் த ஆன்சர் இஸ் கிளே. Why? Because non-plastic silt can form in physical weathering. Non-plastic silt. Okay, fine. And inga plastic silt form. So let's move on to the next thing, that is rock cycle. As I already mentioned, rock வெதரிங்னாலையும் எரோஷன் ப்ராசஸ்னாலையும் நமக்கு சாயிலா ஃபார்ம் ஆகுது. திரும்பவும் அது டெபாசிட் ஆகி ஓகே பரியல் காம்பாக்ஷன் சிமெண்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ்னால திரும்பவும் அது நமக்கு ராக்கா ஃபார்ம் ஆகுது. அந்த ராக்லேயே நமக்கு 3 கேட்டகரிஸ் இருக்கு. இக்னியஸ் ராக், மெட்டமார்பிக் ராக், செடிமெண்ட்ரி ராக். நாம இந்த சைக்கிள் இருந்து கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னா the only one question that we can expect from this cycle is what are the process that is involving in rock cycle. Okay, metamorphism, melting, crystallization, lithification, weathering. So these are the process that is involving in rock cycle. அது போதும். அண்ட் ராக் சைக்கிள்னா என்னங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் ராக்ல இருந்து திரும்பவும் சாயில் ஃபார்ம் ஆகுது. அந்த சாயில் பரியல் காம்பாக்ஷன் சிமெண்டிங் ஆக்ஷன் மூலமா திரும்பவும் ராக்கா ஃபார்ம் ஆகுது. அந்த ராக்ல சில பல ப்ராசஸ்லாம் நடக்குது. ஒருவேளை மேக்மா வந்து எனக்கு சாலிஃபை ஆகுது அப்படின்னா இக்னியஸ் ராக் ஃபார்ம் ஆகும். செடிமெண்ட்ரி ராக் திரும்பவும் அதுல கொஞ்சம் சேஞ்சஸ், ஹீட் அண்ட் ப்ரெஷர் வந்து அதில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. மெட்டமார்பிசம் நடக்குது அப்படின்னா அதுல இருந்து மெட்டமார்பிக் ராக் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆர் ஹேப்பனிங் அண்ட் ராக்ஸ் ஆர் கைன் ஃபார்மிங். திரும்பவும் நமக்கு எரோஷனால செடிமெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, திஸ் இஸ் ராக் சைக்கிள். Let's move on to what are the different types of soils that is existing. Residual soil and transported soil அப்படின்ட்டு broad classify பண்ணி வச்சிருக்காங்க. இது என்ன residual soil அப்படின்னா இந்த ராக்ல இருந்து ஓகே இதுதான் ராக். இந்த ராக் டிஸ்இன்டகிரேட் ஆயிட்டு நமக்கு இங்கேயே அதோட சாயில் டெபாசிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா when the soil is formed near to the parent rock, that soil is called as a residual soil. Okay, they are found at the same location where they have been found. எங்க ஃபார்ம் ஆச்சோ அங்கேயே பேரண்ட் ராக் கிட்டயே டெபாசிட் ஆகுது அப்படிங்கும்போது அதுதான் நம்ம ரெசிடுவல் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ரெசிடுவல் சாயில் யூஸ்வலா எவ்வளோ டெப்த்ல வந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா 5 to 20 மீட்டர் டெப்த்ல வந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஓகே மேம், சப்போஸ் அது பேரண்ட் ராக் கிட்ட இல்லை அப்படின்னா அந்த சாயிலை நம்ம என்ன சொல்லுவோம்னா டிரான்ஸ்போர்ட்டட் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். we call that as a transported soil. So weathered rock material can be moved from their original site. அதோட ஒரிஜினல் லொகேஷன்ல இருந்து ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் ஏஜென்சி மூலமா இன்னொரு இடத்துக்கு போயிட்டு டெபாசிட் ஆகுது. அது என்ன டெபாசிட் ஆகுது அப்படின்னா ஐ வில் டெல் யூ. சாயில் சைக்கிள் அப்படிங்கிறது இந்த ப்ராசஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து வெதரிங். நம்ம இவ்வளோ நேரம் வெதரிங் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கடுத்து டிரான்ஸ்போர்ட், அடுத்து டெபாசிஷன், அடுத்து அப்ஹீவல். So these are the process involving in soil formation. So weathering நடந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஏஜென்சி, விண்ட்னாலேயோ ரிவர்னாலேயோ ஏதாவது ஒரு ஏஜென்சி வந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி வேற இடத்துல டெபாசிட் பண்ணும். அந்த இடத்துலயே கொஞ்சம் கொஞ்சமா அதோட டெபாசிட் வளருது. ஃபர்ஸ்ட் இப்படி டெபாசிட் பண்ணுது, திரும்பவும் அது மேலேயே கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து டெபாசிஷன் வளருது அப்படின்னா அதுதான் அப்ஹீவல் அப்படிங்கிற டேர்ம்ல வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, இதுதான் சைக்கிள். சரிங்களா, இதுதான் சாயில் சைக்கிள். ஸோ இங்க
இந்த ஏஜென்சிஸ் எது ரெஸ்பான்சிபிளா இருக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்னென்ன ஏஜென்சி ரெஸ்பான்சிபிளா இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அந்த சாயிலை நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்கோம். We have alluvial soil, alluvial soil, then wait, ஒவ்வொரு இதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். கொலுவியல், லோம், கிளேசியல், பென்டோனைட், மால், இது மாதிரி அதோட லைக் ஃபார்மேஷன் பொறுத்து நம்ம இதெல்லாம் நிறைய டைப் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓகே மேம், டிரான்ஸ்ஃபர் பண்ணது அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஏஜென்சிஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்போஸ் ரிவர் வந்து ஒரு பர்டிகுலர் சாயிலை கேரி பண்ணிட்டு போய் இன்னொரு இடத்துல டெபாசிட் பண்ணுது அப்படின்னா அந்த சாயிலை நம்ம அலுவியல் சாயில் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இஃப் ரிவர் கேரிஸ் வி ஷுட் கால் தட் அஸ் அன் அலுவியல் சாயில். ஓகே, ஸோ அதோட ப்ராசஸ் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. As flowing water loses velocity, it tends to deposit some of the particles that it was carrying in a suspension or by rolling, sliding, skipping along the river bed. ஒரு சேரு மாதிரி அந்த ரிவர் வந்து கேரி பண்ணிட்டு போகுது அப்படின்னா திடீர்னு ஒரு இடத்துல அந்த ரிவரோட வெலாசிட்டி வந்து கம்மி ஆகுது அப்படிங்கும் போது அந்த தண்ணியில இருந்து செடிமெண்ட்ஸ் எல்லாமே டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இடத்துலயா டெபாசிட் ஆகி நமக்கு அலுவியல் சாயில் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, திஸ் இஸ் அலுவியல் சாயில் ஆர் ஸ்மால் மெயின்லி பிகாஸ் ஆஃப் தி ரிவர். நெக்ஸ்ட் வி ஹேவ் ஏலோயின் சாயில். ஏலோயின் சாயில் அப்படிங்கிறது இங்க யாரு எந்த ஏஜென்சி வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க அப்படின்னா விண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் ஒன். ஓகே, அண்ட் இங்க இந்த விண்ட்னால ஃபார்ம் ஆகுற சாயில நம்ம வந்து மேபி சாண்ட் டியூன்ஸ், லோசஸ் இந்த டேர்ம்லயும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பா, we can expect question. Sand dunes are formed by which agency or transported by which agencies அப்படின்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு. Okay, so this saline soil is also called as a wind blown soil. Let's move to the next types. So these are the very common types. And இதுக்கு முன்னாடி lacustrine soil னு ஒன்று இருக்கு. அது வந்து லேக் மூலமா, okay, lacustrine, I will mention that. Lacustrine soil, லேக் மூலமா டிரான்ஸ்போர்ட் ஆகுறத lacustrine soil அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். So let's talk about this soil, colluvial soil. So இந்த colluvial soil அப்படிங்கிறது it's mainly formed because of the gravitational force. ஓகே, மவுண்டைன் வேலியிலலாம் ஒரு சாயில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால மேல இருந்து ஹையர் ஆல்டிடியூட்ல இருந்து லோயர் ஆல்டிடியூட்க்கு டிரான்ஸ்போர்ட் ஆக வாய்ப்புகள் உண்டு. ஓகே, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால ஒரு சாயில் பேரண்ட் ராக்கை விட்டு வேற பிளேஸ்க்கு டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் சாயில நம்ம கொழுவியல் சாயில்னு சொல்லுவோம். மெயினா இதனால ஃபார்ம் ஆகுற சாயிலோட கான்ஸ்டிட்யூவன்ட் வந்து தாலஸ்ங்கிற சாயில் வந்து இதுல அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மூலமா ஃபார்ம் ஆகுற சாயில் அப்படின்ட்டு ஆப்ஷன்ல அந்த டில்லு, லோமு, மாலு, பென்டோனைட் இது மாதிரிலாம் மென்ஷன் பண்ணிட்டு தாலஸ்னு கொடுத்துருக்காங்கன்னா யூ கேன் கோ ஃபார் தட். கொலுவியல்னு கொடுத்துருக்காங்க ஆல்சோ யூ கேன் பிக். ஓகே, அடுத்து கிளேசியல் டெபாசிட். அஸ் நேம் சேஸ் இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் பை கிளேசியர். ஓகே, ஒரு ஐஸ்பர்க்ஸ்னால நமக்கு வந்து ஒரு சாயில்ல இருந்து ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் டெபாசிட்டை வந்து நம்ம கிளேசியல் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளேசியல் டெபாசிட்க்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டில் அப்படிங்கிற டேர்ம்லையும் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அடுத்து we have loam, a very important soil type. So it is loam is a mixture of equal proportion of sand, silt and clay. 3 மண்கள் சேர்ந்த கலவை தான் இந்த லோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் டெல் அண்ட் தாலஸ்மே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து மால், MARL அப்படிங்கிற சாயில் எதோட டிரான்ஸ்பிரேஷன் ஏஜென்சி மேம் இங்க ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா மெரைன் ஒரிஜின். ஓகே, சி ஒரிஜின். ஸோ ஒரு ஹியூஜ் வாட்டர் பாடி சாயிலை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படிங்கும் போது we can call that soil as a mol soil, MARL, mol soil, marine soil அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இட் கேன் பி அ ஃபைன் கிரேடட் கால்சியம் கார்பனேட். அது எப்படி கால்சியம் வந்து அதில் வரும் மேம் சாயில் அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. நிறைய அக்வாட்டிக் அனிமல்ஸ் அதில் இருக்குமா, அக்வாட்டிக் பிளான்ஸ் இருக்குமா, அதை டீகம்போசிஷன் நடக்கும்போது அந்த போன்ஸ்ல இருந்து வர கால்சியம்னால அந்த சாயில் பயங்கரமா என்ரிச் ஆயிருக்கும். ஸோ இட் இஸ் ஃபைன் கிரேடட் கால்சியம் கார்பனேட் சாயில். அடுத்து we have bentonite soil. ஸோ bentonite soil அப்படிங்கிறது நீங்க பார்த்த உடனே volcanic ash அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எங்கேயாவது அப்படின்னா you can pick bentonite soil as an option. Okay, so this is a decomposed volcanic ash. bentonite அப்படிங்கிறது ஒரு volcanic ash வந்து டீகம்போஸ் ஆகும்போது நமக்கு ஃபார்ம் ஆகுற சாயில் தான் இந்த bentonite. இது வந்து பயங்கர பிளாஸ்டிக் நேச்சர்டு சாயிலாக இருக்கும். ஓகே, ஹைலி பிளாஸ்டிக் நேச்சர் சாயில். அண்ட் திஸ் soil is also called as a drilling mud.
கொஷின் கேட்பாங்க. ட்ரில்லிங் ஆப்ரேஷன் போது இது வந்து லூப்ரிகேஷனா நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னு கொஷின் கேட்கலாம். இல்லைன்னா ட்ரில்லிங் மட்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கொஷின் கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் பென்டனைட் சாயில். அடுத்து we have a tough. ஸோ டஃப் அப்படிங்கிற டேர்ம் வந்து எது ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா the slightly cemented volcanic ash transferred by wind or water. ஸோ volcanic ash அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னாவே நீங்கள் பென்டனைட் பிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். when this volcanic ash is transported by டீகம்போசிஷன் ப்ராசஸ் பற்றி பேசல, கால்சியம் பற்றி எதுவும் பேசல, அது விண்டாலையும் வாட்டர்னாலையும் அந்த பர்டிகுலர் சாயில் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அந்த பர்டிகுலர் வெல்கானிக் ஆஷ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா அந்த சாயிலை நம்ம வந்து டஃப் அப்படிங்கிற டேர்மில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, next we have muke. Muke is nothing but an decomposed organic matter. அதில் fine inorganic mattersum அதிகமாக present ஆயிருக்கும். Okay, so the combination of inorganic soil and organic soil is termed as அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. நான் பாருங்க ஒவ்வொரு கான்செப்ட்னு சொல்லும் போது அதில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ அ காம்பினேஷன் ஆஃப் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சாயில் இஸ் டேர்ம்ட் அஸ் அண்ட் மியூக் அண்ட் பீட். ரொம்ப ரொம்ப பிடிச்ச கொஷின் எல்லா போர்டுக்கும். ஸோ பீட்டுங்கிறது அகைன் அ டீகம்போஸ்ட் ஆர்கானிக் மேட்டர். ஓகே, இதுவும் ஆர்கானிக் தான், இதுவும் ஆர்கானிக் தான். இங்கே இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பீட் அப்படிங்கிறது டீகம்போஸ்ட் ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் பீட் பிளஸ் மியூக்கை வந்து நம்ம கியூமுலோஸ் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இது கொஸ்டின் ஆஸ்கிங் பார்ட். ஓகே, அண்ட் பீட்டோட நேச்சர் பற்றி சம்டைம்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்கம்மா. பீட் இஸ் எப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக கேட்பாங்க. இப்போ நீங்கள் கேட் அந்த மாதிரி ஐஇஎஸ் கொஞ்சம் பயங்கர கான்செப்ஷுவலான எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டில் பீட் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் 1 இட் இஸ் ஹைலி கம்ப்ரெசிபிள் நேச்சர், இட் இஸ் ஹைலி பிளாஸ்டிக் இன் நேச்சர், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வைஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள். ஸோ this peat soil is highly compressible in nature. Okay, and this color is very dark. It ranges from dark brown to black color. This statement is also can be asked. No, நம்ம எது வேணாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். So dark brown to black color. அடுத்து we have a laterite soil. Laterite soil அப்படிங்கிறது லீச்சிங் அவுட் ஆஃப் சிலிஷியஸ் காம்பவுண்ட் அக்யூமுலேஷன் ஆஃப் அயன் ஆக்சைடு அண்ட் அலுமினியம் ஆக்சைடு. என்ன மேம் ஒரு கெமிஸ்ட்ரி டேர்ம்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த சிலிஷியஸ் காம்பவுண்ட் சாயிலில் ப்ரெசென்ட் ஆகிருக்க சிலிஷியஸ் காம்பவுண்ட் லீச்சிங் அவுட் ஆகுறதுனால ஓகே நமக்கு ஃபார்ம் ஆகிற ஒரு சாயில் தான் லேட்ரைட் சாயில். லீச்சிங் அப்படிங்கிற டேர்ம் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே யூ ஷுட் பிக் திஸ் லேட்ரைட் சாயில். ஓகே, என்ன கலர்ல இருக்கும்? அகைன் திஸ் இஸ் ரெட் இன் கலர். எதனால? இங்க அயன் ஆக்சைடு அக்யூமுலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். அயன் ஆக்சைடோட கலர் வந்து ரெட். ஸோ இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ரெட் கலர். ஓகே, அண்ட் இட் இஸ் வெரி காமன்லி ஃபவுண்ட் இன் லேட்டட் சாயில் இஸ் வெரி காமன்லி ஃபவுண்ட் இன் hill areas having humid climate. Okay, yeah. So next we have a black cotton soil. Again, civil engineers oda nightmare அப்படின்னு சொல்லலாம் இந்த soil because it's compressibility nature, swelling nature, it's very much higher. Okay, யாரு இங்க ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா he is a culprit. mortmorillonite அப்படிங்கிற ஒரு clay mineral present ஆயிருக்கிறதுனால தான் இந்த நேச்சர் வந்து இங்க present ஆயிருக்கு. So which soil is formed by basalt அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. This is black cotton soil. And which soil exhibits high swelling, high shrinkage, low shear strength. சிவில் இன்ஜினியருக்கு எதுலாம் தேவையில்லையோ அது எல்லா நேச்சருமே பிளாக் கார்டன் சாயிலுக்கு இருக்கும். ஓகே, ஸோ திஸ் பிளாக் கார்டன் சாயில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, பேரண்ட் ராக் என்ன அப்படின்னா பசால்ட் ஆர் ட்ராப் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. இதை தவிர்த்து மூரம் அப்படிங்கிற ஒரு சாயில் இருக்கு. ஸோ ஜஸ்ட் யூ கேன் ரைட் தட் ஷார்ட் நோட்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. மூரம் அப்படிங்கிறது கிராவல் when it is mixed with red clay. ரெட் கிளேயோட மிக்ஸ்ட் ஆயிருக்க கிராவலை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மூரம் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, தென் ஹியூமஸ். இதுவுமே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. பீட்டு, மியூக்கு இதெல்லாம் கேட்ட காலம் போயிட்டு இப்போ ஹியூமஸ் அப்படிங்கிற டாபிக்லையும் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ஹியூமஸ் இஸ் half decomposed organic matter, organic soil. Okay, so when organic soil is combined with inorganic soil na enna just நீங்க இப்போ இந்த செஷன் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா,
ஒரு ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஆர்கானிக் சாயிலும் இன்ஆர்கானிக் சாயிலும் மிக்ஸ் ஆயிருந்தது அப்படின்னா அதை என்ன டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இல்ல டீகம்போஸ்ட் ஆர்கானிக் மேட்டரை வந்து என்ன டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம், மியூக்கும் பீட்டும் சேர்ந்ததா என்ன சாயில்னு சொல்லுவோம், ஹாஃப் டீகம்போஸ்ட் ஆர்கானிக் மேட்டரை என்ன டேர்ம்ல சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் go through all this condition. Okay, fine ma. So this is all about different types of soil. So first topic soil mechanics oda first and foremost topic formation and types of soil vandu mudichirkom. We will go for next session with phase diagram of a soil, three phase system. Okay, yeah, thank you so much. We will meet in next session.